ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ரெண்டு முட்டை, மைதா, நம்ம ஆல்ரெடி ரெட் ஒயினால் சோக் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ், வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஜீனி, ஆல் ஸ்பைசஸ், உப்பு, முந்திரி, பாதாம், ரீஃபைண்ட் ஆயில், பட்டர். நான் ஆல்ரெடி ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் அரைச்சிக்கலாம் ஜீனியை சேர்த்து. இப்போ நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணுவோம். இந்த கப்பால் 1 கப் ஜீனி சேர்த்துக்கோங்க. கேரமல் கொஞ்சம் டார்க் கலர் வரணும். அப்போ தான் அந்த கிறிஸ்மஸ் கேக் லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இதான் கொடுக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்ததும் நம்ம எந்த கப்பால் ஜீனி எடுத்தோமோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். இந்த அளவு வந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன். நான் இந்த கேக் செய்ய தேவையான பொருட்கள் அண்டு மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிப்போம். ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச ஜீனி, ஸ்பைசஸ் அந்த பவுடரை சேர்த்துப்போம். 3 பாகமாக பிரித்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாகம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது சேர்த்துக்கோங்க. ஜீனி நல்லா முட்டை கூட கரைஞ்சிடணும். முட்டை நம்ம எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறோமோ அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் அந்த கடைசி பேட்சை போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும். ஓரத்தில் உள்ளதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கா? இப்போ நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மைதா கூட 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர், அடுத்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சலிச்சோம்னா தான் கேக் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சலிச்சுப்போம். 2 அல்லது 3 பங்காக கூட பிரிச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறனால அப்படியே சலிச்சிட்டேன். 2 பாகமாக. ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த பட்டர் சேர்த்துக்கலாம். இதை பீட்டரை வச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பேட்டரோட மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச கேரமல் சிரப் அதை ஊற்றிக்கலாம். இது வந்து அந்த கேக்குக்கு வந்து ஒரு கசப்பு தன்மை லைட்டாக கொடுக்கும். இந்த கிறிஸ்மஸ் கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னலான மெத்தட் இது. ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் வலிச்சிட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்ரு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெட் ஒயினில் சோக் பண்ணி வச்சா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணுன்ற அளவுலாம் கிடையாது. ஆனால் நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு கேக் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நான் வீட்டுக்கு செய்கிறதுனால அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். இதே போல் சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்ச முந்திரி, பாதாம் அதை சேர்த்துக்கிட்டேன். எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸோடு சோக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரை ஃப்ரூட்ஸுங்களை மட்டும்தான் சோக் பண்ணணும். நட்ஸை வந்து நம்ம இப்படி தான் கடைசியில் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பேட்டரை வந்து ட்ரேயில் மாற்றிப்போம். நான் இன்னொரு ட்ரேலையும் மாற்றிக்கிறேன். இப்போது ஒரு டூத் பிக் வச்சு இந்த பபிள்ஸ் இருக்கும்ல அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நட்ஸ் அதில் வந்து துருவி போட்டுப்போம். நீங்கள் நட்ஸு துருவி போடலாம், இல்லைன்னா நட்ஸ் வந்து நிறையா மேலே அப்படியே முழுசாக கூட வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பாதாம், முந்திரி மேலே வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஓடிஜியில் பெல் சவுண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம பேட்டரை ஓடிஜியில் வச்சுப்போம். வச்சுட்டு டைமரை 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஒரு டூத் பிக்கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். லைட்டாக அந்த மாவு இருக்குது, அதனால் வந்து திரும்பவும் வச்சிட்டேன். நீங்களும் அதை மாதிரி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 40 நிமிஷம், கரெக்டாக 40 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் நல்லா வந்திருக்கு. கேக் மேலே வந்து இப்படி தான் பிளாக் கலர்மாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சூடாக இருக்கும் போதே மேலே வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணிப்போம். அது வந்து ஒரு ஷைனிங் லுக்கை தரும். கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறலை.
நீங்கள் நல்லா ஆறவும் கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றனால சீக்கிரம் எடுத்துட்டேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணி பார்ப்போம். நான் இன்னும் கம்ப்ளீட்டாக கூல் பண்ணவே வைக்கலை, ஆனால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுதா? நாங்கள் இப்போயே சாப்பிட்டு பார்த்துட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த கேக் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தருவேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. என் யூடியூப் சேனலில் இன்னும் நிறையா ரெசிபி வந்து போடுவேன். அதனால் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.